இந்த ஹதீஸ் தொகுப்புல நம்ம முதலாவதா பார்க்க போற ஹதீஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெமரைசிங் ஹதீஸ். ஹதீஸ்களை மனனம் செய்வதனால் கிடைக்கும் நன்மைகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال النبي صلى الله عليه وسلم من حفظ على أمتي 40 حديثا بعثه الله فقيها وكنت له يوم القيامة شافعا وشهيدا. قال النبي صلى الله عليه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். The prophet said, Man hafiza, whoever memorizes and preserves, யாரேனும் ஒருவர் மனனம் செய்து வைத்தால், ala ummati, my people, என் உம்மத்துகளில், 40 ஹதீஸன், 40 ஹதீஸ், 40 ஹதீஸ்களை, பஅஸஹு அல்லாஹு, அல்லாஹ் will resurrect him, அல்லாஹ் அவரை எழுப்புவான். ஃபகீஹன், a jurist, அறிவாளியாக. யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில், on the day of judgment. ஷாஃபிஅன், an intercessor, பரிந்துரை செய்கின்றவனாகவும். வஷஹீத, witness for him, சாட்சியாளனாகவும் இருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்துகளில் யாரேனும் ஒருவர் 40 ஹதீஸ்களை மனனம் செய்தால் அல்லாஹ் அவரை கியாமத் நாளில் அறிவாளியாக எழுப்புவான். அப்போது நான் அவருக்காக வேண்டி ஷஃபாத் செய்கின்றவனாகவும் சாட்சியாளனாகவும் இருப்பேன். The prophet said, whoever memorizes and preserves for my people 40 hadith, Allah will resurrect him on the day of judgment, a jurist, and I shall be an intercessor and witness for him. Jazakallah khair.